மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற மார்ச் 14ஆம் தேதி கொடூரமான சந்திர கிரகமானது வரப்போகின்றது. பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுருங்க. காரணம் என்னன்னா, கிரகமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க. சில நேரங்களில் கிரகணத்தோட மூலமாக நல்லதும் நடக்கலாம், பல நேரங்களில் கிரகணத்தின் மூலமாக மோசமான விளைவுகளையுமே நம்ம சந்திக்கலாங்க. அதாவது ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில கிரகணங்கள் அப்படிங்கிறது சில முக்கியமான நிகழ்வாகவும், இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்பவே எதிர்பார்க்காத பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய அளவில் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் தான் மேச ராசினியர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது, தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழல் இருக்குமா, அப்படி இல்லைன்னா இப்போ செய்யக்கூடிய தொழிலில் நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா, இல்லை ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா, இப்போ பண்ணால் அது நமக்கு லாபமாக கிடைக்குமா, அது மட்டும் கிடையாதுங்க. குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது, நிதி ரீதியாக கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்களில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்கக்கூடுமா, நிதி ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் சாதகமாக முடியுமா, அதே போல் பார்த்திங்கன்னா சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்க, அந்த பணமானது உங்களோட கைக்கு வராமல் இருந்துட்டு இருந்துச்சு, அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா, ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழல் இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்காரங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் முருகா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்டில் 3 முறை டைப் பண்ணுங்க. சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கக்கூடுங்க. மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த 2 பொருளை கலந்து குளிச்சுட்டு வாங்க. இதன் மூலமாக உங்களுக்கு கிரகண தோஷ பாதிப்புகள் ஏதாவது இருந்தாலும் கூட அது குறைய ஆரம்பிச்சிடும். அந்த 2 பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் இந்த ஜோதிட ரீதியாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பிறகு உங்களோட நேரங்காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்ச் 14 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெற இருக்குதுங்க. 14/3/2025 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுது. கிட்டத்தட்ட 6 மணி நேரம் இந்த ஒரு சந்திர கிரகமானது அன்னைக்கு நாளில் நீடிக்க போகுது. காலையில் 9:27 மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா 5:27 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க. இதனால் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்க போகுது. இதையெல்லாம் வச்சு தான் மிதுன ராசி நேயர்களுக்கான பலன்களும் பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் கிடையாதுங்க, மார்ச் 31க்குள்ளே இந்த விஷயம்லாம் நிச்சயமாக மிதுன ராசி நேயர்களோட வாழ்க்கையில் நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. மார்ச் 14, 2025 அன்னைக்கு சந்திர கிரகணம் நடைபெறுதுங்க. இந்த கிரகணம் இந்தியாவில் காணப்படும். அதே நாளில் சூரியன் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த 2ஆம் கிரக நிகழ்வுகளும் மிதுன ராசி, மிருகசீரிடம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை 4ஆம் பாதங்கள், புனர்பூசம் 1, 2, 3ஆவது பாதங்களோட மக்களின் வாழ்க்கையில் பல்வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். சூரியன் மற்றும்
சந்திர கிரகணத்தோட பாதிப்பு என்னன்னா, சூரியன் உங்களோட 10வது வீட்டில், அதாவது தொழில் மற்றும் வேலையில் சஞ்சரிக்கிறதால தொழில்நுட்ப முன்னேற்றம், புதிய பொறுப்புகள் மற்றும் மேம்படுத்தப்பட்ட சமூக மரியாதைகள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாங்க. சந்திர கிரகணம் உங்களோட 4வது வீட்டில், அதாவது குடும்பம், சொத்து இதில் ஏற்படுறதால குடும்பத்தில் சில மாற்றங்கள், சொத்துக்களில் மாற்றங்கள் அல்லது வீட்டில் மாற்றங்கள்லாம் ஏற்படலாங்க. இது எல்லாமே சனி பெயர்ச்சி, அதாவது மார்ச் 29 அன்னைக்கு சனி கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இது மிதுன ராசிக்கு தொழில் மற்றும் சமூக வாழ்க்கையில் சவால்களாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கும். தொழில் முன்னேற்றம் பெறறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. இதுக்கு என்ன செய்யணும்னா, தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதியை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். குடும்பத்தோட நேரத்தை அதிகமாக செலவிடுங்க. தெய்வ வழிபாட்டில் அதிகமாக ஈடுபடுங்க. மார்ச் 14 அன்னைக்கு இந்த சந்திர கிரகணம் இல்லது இந்த சூரிய பெயர்ச்சி மிதுன ராசி மக்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கிய மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். தொழில் மற்றும் குடும்பம், சொத்துக்களில் மாற்றம், இது எல்லாமே நீங்கள் ரொம்பவே தயாராக இருங்க. எல்லா விஷயத்துலேயும் உங்களுக்கு அதிகமான நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போது அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த சந்திர கிரகணத்துக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தாராளமாக செயல்படுத்திட்டு வரலாம். மேலும் இளம் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா, நிறைய விஷயத்தில் நல்ல ஒரு மாற்றமானது ஏற்படக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்ச வேலை வாய்ப்புகள்லாம் கிடச்சி உங்களோட வாழ்க்கையிலேயே உங்களுக்கு பிடிச்சமான முறையில் நிறைய விஷயங்களில் மாற ஆரம்பிக்கும். தம்பதியரிடையே விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்து போகணும். ஏன்னா சில இடங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு நினச்சி நீங்கள் பேசக்கூடாது. உங்களோட பார்ட்னர் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் கேட்டுட்டு நீங்களும் பேசுகிறது நல்லதாக இருக்குங்க. இது போன்ற இருவருமே பார்த்திங்கன்னா, மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களையெல்லாம் கேட்டு அதன்படி நீங்கள் 2 பேரும் நடந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய உறவுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னுமே அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க ஆரம்பிக்குங்க. அதாவது உங்களோட பார்ட்னர் பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும், அதே போல் அவங்களுக்கும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த மாதிரியான ஒரு நல்ல இன்டென்ஷன்லாம் இருக்கணும். எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தது போல் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் நடத்த ஆரம்பிச்சிங்கன்னா வாழ்க்கையில் சில நல்ல மாற்றங்கள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. நீங்கள் அவங்களுக்காக நிறைய எஃபர்ட் போட்டு சில நல்ல விஷயங்களை நல்லபடியாக பண்ணும்போது அவங்களோட அன்பும் அந்யோன்யமும் இன்னுமே அதிகரிக்குங்க. அதே போல் அவங்களுமே உங்கள் மேலே ரொம்பவே கேர் எடுத்துக்கிட்டு உங்களை நல்லபடியாக பார்த்துக்குவாங்க. ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்குவீங்க. இதனால் உங்கள் உறவுமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் இந்த 2 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ரொம்பவே கவனமாக இருங்க. மற்றபடி எந்த விஷயத்துலையும் உங்கள் பிரச்சனை கிடையாது. மேலும் இந்த சந்திர கிரகணமானது பார்த்திங்கன்னா மார்ச் 14 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. வெள்ளிக்கிழமை மாலை நேரங்களில் ஒரு 6 மணிக்கு மேலே கிரகணம் முடிஞ்சிருதுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லோருமே கட்டாயமாக குளிக்கணுங்க. அதாவது மிதுன ராசினியர்கள் கட்டாயமாக இதை செஞ்சே ஆகணும். நான் காலையிலே குளிச்சிட்டேன் அதனால் திரும்ப குளிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். நீங்கள் குளிக்கிற இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் குளிக்கிற தண்ணீரில் கொஞ்சமாக கல்லுப்பும் மஞ்சள் தூளும் போட்டு இந்த கிரகணம் முடித்ததுக்கப்புறம் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் தோலில் ஏற்படக்கூடிய சின்ன சின்ன ஆரோக்கிய ரீதியாக வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குணமாகுங்க. இது எல்லா விஷயமும் நல்லபடியாக அமைஞ்சு உங்கள் வாழ்க்கையில் சில புத்துணர்ச்சியான விஷயங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது.